தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் குரூரட்டியூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த ஏரியா இந்த தோட்டத்தை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் விவசாய நிலம் தாங்க, நல்லா சிறப்பாக இருக்குது. இப்போ நாம் பார்க்க வந்த காடு இதுதாங்க. இந்த உழவு போட்டு விட்டு மக்காச்சோளம் போட்டு விட்டுக்கிறாங்க. மக்காச்சோளம் போட்டு விட்டு எல்லாம் பாத்தி பிடிச்சி வாய்க்கால் மூலியமாக தான் தண்ணி கட்டுறாங்க. காடு ஒரு செவ்வக டைப்பில் வந்துடுதுங்க. நல்லா அருமையான காடு. சரிவு பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவு. தார் ரோடு மோப்பு தாங்க. தார் ரோடு மோப்பு பார்த்திங்கன்னா ஒரு 200 அடியாட்டம் வரும். இந்த மண் தடம் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் இந்த மண் தடம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற தடம் இது பாத்தியம் இல்லைங்க. இந்த காட்டுக்கு என்னென்னா இந்த தடம் சும்மா போய்க்கலாம் வந்துக்கலாம், பாத்தியும் இல்லை. நாம் பார்க்க வந்த காட்டுக்கு தார் ரோடு சொன்னாங்கள்ல, அந்த தார் ரோடு பஸ் ரூட்டு தாங்க. பஸ் போகுது பார்த்தீங்களா, பஸ் ரூட்டு தான். பஸ் ரோடு மேலேயே இந்த 2 ஏக்கரை காடு அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலையில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த குபேர மூலைங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்து காடு இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சும்மா வெறுங்காடு தான் கிடக்குது. இதெல்லாம் நீட்டாக கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி தனி சப்டிஷன் பண்ணி ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது. காடு பார்த்திங்கன்னா குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. நல்லா ஜம்முன்னு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா காடு முழுசுமே பைப் லைன் போட்டு சிறப்பாக பராமரிச்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்னா காட்டுக்காரர் காடு குத்தகை கொடுத்தாருங்க. இப்போ காட்டுக்காரர் அவர் வெள்ளாமை பண்ணல, குத்தகை கொடுத்தாரு. இப்போ இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு ஒரு போர் மட்டும்தாங்க இருக்குது. சர்வீஸ் இல்லை. சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வெள்ளாமை எப்படி போட்டுக்கிறாங்க, மக்காச்சோளம் எப்படி போட்டுக்கிறாங்க, எப்படி தண்ணி கட்டுறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அது எப்படி கட்டுறாங்கன்னாங்க, இப்போ பக்கத்து காட்டுக்காரரு இந்த பகுதியில் தெற்கு சைடில் இந்த நம்ம பார்க்க வந்த பூமிக்கு ஒட்டுன மாதிரி தெற்கு திசையில் இல்லை வெங்காயம் போட்டுக்கிறாங்க. நல்ல மண், நல்ல ஒரு மகிழி மண்ணோடு சேர்ந்தது, நல்ல ஒரு மண். இப்போ இந்த காட்டு குத்தகை கோட்டுறவர் அவர் பக்கத்து காடு தான் அவருது, இனப்பூமி. அவர் அவர் காட்டிலிருந்து தண்ணி கொண்டுட்டு இந்த காட்டுக்கு கட்டி வெள்ளாமை எடுத்துகிட்ருக்கிறாரு. உங்களுக்கு பைப் லைன் அங்கேருந்தே கனெக்ஷன் கொடுத்து இவங்க காட்டிலேயே தண்ணி ஊற்றுற மாதிரி இல்லை நல்லா செட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. இதுதான் தண்ணியினுடைய நிலவரம். போர் இருக்குது, போரில் நல்ல தண்ணி, சர்வீஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கணும். இதுதான் அந்த காட்டினோட நிலவரம். நம்ம இப்போ குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு வந்தோமா, இது ஒரே நேருங்க. பாருங்க, இந்த கல்லிலிருந்து பார்த்தீங்களா நூல் பிடிச்ச மாதிரின்னு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன்ல, நூலே கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள். எப்படி பார்த்தீங்க, இங்கே பார்த்துட்டிங்களா நூல் பிடிச்ச மாதிரின்னு நான் சொன்ன கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இதுதான் இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலையினோட கல். இதிலிருந்து பாருங்கள் அப்படியே ஒரே நூல் பிடிச்சிக்கிறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேராக போகுது பாருங்கள். அப்படி எந்த ஒரு கிராஸும் இல்லாமல் அருமையாக இருக்குது காடு. ஜம்முன்னு கிளசருவில். இதுதான் அக்னி மூலை. அக்னி மூலையிலிருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர். நூல் பிடிச்ச மாதிரி இல்லை, நூலே கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. நூலே கட்டி வச்சுக்கிறாங்க. அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே எல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி கிழப்பக்கத்து காடு வெங்காயம், அந்த பக்கம் மக்காச்சோளம், அதுக்கு அந்த பக்கம் கரும்பு, அதுக்கு அந்த பக்கம் தென்னந்தோப்பு, இப்படி எல்லாமே இந்த ஏரியாவை சிறப்பான ஒரு தோட்டத்தை ஏரியா தான். தண்ணி நீர்வளம் நல்லா இருக்குது. இப்போ நாம் அக்னி மூலை பார்த்துட்டோம். இப்போ ஜலமூலை அந்த பக்கம் போய் ரோடு பேஸில் காட்டுறேன். எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் போய் சொல்லிடுறேங்க. கடைசியில் மறந்துடுறேங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பர் 95 85 37 67 67. இதுவும் என்னோடய ஃபோன் நம்பருங்க. அது வீடியோவில் வீடியோ எடுக்கும்போது இந்த காட்டை பற்றியே சொல்லிட்டு வரணும். அதனால் ஃபோன் நம்பரை சொல்ல விட்டுறேன். அதனால் இடையில ஃபோன் நம்பர் சொல்லிக்கிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம குபேரமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிறோங்க. அந்த வாயுமூலை பகுதி என்னென்னா, வாயுமூலை கட்டாகலை. வாயுமூலையும் ஜலமூலையும் நம்மளுக்கு வந்து பஸ் போகிற தார் ரோடு பஸ் வந்துடுது. ஆனால் வாயுமூலை நேருக்கு ரோடு வந்து கிராஸுங்கிறதுனால வாயுமூலையும் கட்டான மாதிரி தான் கணக்கெடுத்துக்கு வேணும். வாயுமூலை கொஞ்சம் குறைஞ்சும் ஜலமூலை கொஞ்சம் இழுத்த மாதிரியும் வாசத்துக்கு வந்துடும். காடு ரோடு பேஸில் வந்துடும். இப்போது இந்த காட்டுக்கு வந்து தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விளக்க சொல்லிட்டேன். சர்வீஸ் இல்லை, பக்கத்து காட்டுக்காரர் குத்தகைக்கு ஓட்டுறாரு, அவர் காட்டிலேருந்து கட்டுறாருன்னு. அவர் காட்டிலேருந்து கிணத்துல கட்டலைங்க, போர்லேருந்து தண்ணி அப்படி டைரெக்டாக ஊற்றுதுங்க. போர் தண்ணி தாங்க இது. இந்த ஏரியா போரில் தண்ணி வந்து நல்லா சிறப்பான தண்ணிங்க. பாருங்கள், போர்லேருந்து வாய்க்கால் மூலியமாக தான் கட்டுறாங்க. அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து சிறப்பான தண்ணி, எந்த குறையும் இல்லை தண்ணிக்கு. இந்த வாயுமூலை வந்து கிராஸாக போகுதுன்னு சொன்னாங்க இல்லைங்க, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை பாருங்கள், கிராஸாக போகுது பாருங்கள், காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாயுமூலை கட்டான மாதிரி தான் கணக்கு. வாயுமூலை கட்டானா கட்டாயிட்டு போச்சு, அதனால் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து நம்மளுக்கு தார் ரோடு பஸ் ரூட்டு. இதிலேருந்தே வந்து இப்போ வந்து கணக்கு பார்த்தா நம்மளுக்கு இங்கேருந்து காடு வரணும், இங்கேருந்து நேராக வரணும். நம்ம காடு வந்து அங்கேயே நின்றுச்சு, அதனால் வந்து வாயுமூலை குறைவு தான். இதில் காய்ப்பு மரம் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 16 மரம் வருங்க. 16 மரம் தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் வரும். அதனால் தென்னை மரம் வந்து நல்ல ஒரு காய்ப்பு நிலையில் நல்ல ஒரு தரமான மரமாக நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ ரோட்டிலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேங்க காட்டை. இப்படி தாங்க இருக்குது காட்டினோட அமைப்பு. தார் ரோடு வந்து நல்லா ஒரு மெயின் ரோடு மாதிரி தாங்க. தார் ரோடு நல்லா பெரிய ரோடு தான். இந்த பக்கம் பாருங்கள், தார் ரோட்டுக்கு வடக்கு சைடில் ஒரு சிறப்பான ஒரு தோட்டம், கரும்பு தோட்டம். கரும்பு வெட்டிக்கிட்டாங்க, சுற்றி வர பொலி வெள்ளமாக தென்னை மரம் அருமையாக ஒரு பராமரிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலை இதுதாங்க. இதுதான் ஜலமூலை. ஈசானி மூலையிலே பார்த்திங்கன்னா போர் ஓட்டி வச்சுக்கிறாரு. போர் தெரியுதுங்களா, போரில் வந்து சரியான தண்ணிங்க, பட்டையான தண்ணி. சர்வீஸுமே வந்து வாங்கிட்டோம்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலை இழுத்த மாதிரி வாஸ்துப்படி நல்லா அமைஞ்சிருக்குது காடு, எந்த குறையும் இல்லை. இது தாங்க நம்மளுக்கு ஜலமூலை அமைஞ்சிருக்குது. இந்த தென்னை மரம் வராதுன்னு நினைக்கிறேன். தென்னை மரம் வருது, நூல் கட்டிக்கிறாங்க பாருங்க. நம்மளுக்கு நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்னி மூலையிலேருந்து காட்டணும்ல பாருங்கள். இந்த கல்லிலிருந்து நேராக நூல் பிடிச்சி காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டுங்க. அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு, ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேருங்க. இந்த முன்பகுதி ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வாயுமூலையிலிருந்து ஜலமூலைக்கு வர பகுதி மட்டும் கொஞ்சம் பெண்டு, வாயுமூலை கட்டான மாதிரி. மற்றபடிக்கு வந்து காடு வந்து அருமையாக செவ்வாய் டைப்பில் இருக்குது, எந்த குறையும் இல்லை. காடு வந்து கிழக்கு சரிவிலே அமைஞ்சிருக்குதுங்க. போர் தண்ணி வசதி எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க. தென்னை மரம் வந்து ஒரு 16 மரம் 18 மரமாட்ட இருக்குது காய்ப்பு மரம். விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஸ்ரு விட்டுங்க, காடு ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே ரோடு மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா காடு வந்து கொஞ்சம் குழியாக தான் தெரியுங்க. இந்த இடத்துல வந்து ரோடு நல்லா உயரமாக இருக்குது. மற்ற காடு எல்லாமே வந்து ஒரே மட்டமாக தான் இருக்குது. மற்ற காட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பார்க்க வந்த காடு உயரமாக இருக்குது. ரோடு மட்டத்துலேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரோடு குழியாக தெரியும், காடு குழியாக தெரியும். இது பிடிச்சா காடு அமைஞ்சிருக்குது. காடு தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.